இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம். இப்போ எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 கப்பு அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம முதல்ல அலசி எடுத்துருவோம். நல்லா சுத்தமாக அலசிட்டு ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. விருப்பப்பட்ட காய்கறிகளை நறுக்கி வச்சுங்க. கேரட், பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சின்ன அளவுக்கு புளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம அரிசியில் பருப்பில் ஊற வச்சுருக்கோம்ல, அதில் தேவையான அளவுக்கு பூண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. மஞ்சள் இப்போ சேர்க்காதீங்க. பருப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை 4-5 விசில் வேக வச்சிருங்க. இன்னொரு சட்டியில் 2 குழிகரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதில் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் நமக்கு உரிச்சு நறுக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால பல்லாரி வெங்காயம் சேர்த்துங்க. அதோட மீதி இருக்கிற கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள், முள்ளங்கி, இந்த மாதிரி எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதங்கிட்டு இருந்தாப்புல நம்ம சாம்பார் பவுடரும் மஞ்சத்தூளும் இதோட சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நல்ல எண்ணெயில் காய்கறி எல்லாம் பெரட்டி விட்டு மசாலாவும் அதில் சேரட்டும். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கும் போது மசாலா எல்லாமே காய்கறியோட கலந்து ரொம்ப ருசியாக இருக்கும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு ஒரு விசில் வேக வச்சுட்டா உடனே வெந்துடும். அதை விட இது ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணும்போது மசாலா எல்லாமே நம்ம காய்கறியோட ஒன்றா சேர்ந்து ரொம்ப வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு வதக்க டைம் இல்லை, எனக்கு ரொம்ப அவசரமாக காலையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி காய்கறி முழுகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டு வேக வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். காய்கறி கலவை வெந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி, பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ விசிலை எடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்லா அரிசி மசிஞ்சு இருக்கணும். சாதத்தில் தண்ணி நிற்கக்கூடாது. நல்லா கரண்டி வச்சு கிண்டும் போது சாதம் நல்லா மசிஞ்சிருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ காய்கறி கலவை கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் புளி கரைசலை நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி அதிகமாக சேர்த்துருந்தா இந்த நீங்கள் புளி கரைசலோட அளவை கம்மி பண்ணிங்க. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் திக்கானது தான் அது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம் இருக்கான்னு இதில் பார்த்துக்குங்க. உப்பு, காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ தேவையான அளவுக்கு இந்த இதில் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சாதத்தை இதோட நம்ம சேர்த்துடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம, அதாவது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இந்த சாதத்தையும் நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா பெரட்டி விட்டுடுங்க. சாதம் கலவை கொஞ்சம் கட்டி, ஏன்னா குழஞ்சிருக்கிறதுனால கட்டி முட்டியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஈவனாக. கொஞ்சம் அந்த உருண்டையெல்லாம் விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி காய்கறிகளும், அதை முருங்கைக்காய் மெயினாக உடையாத அளவுக்கு பார்த்து நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க. பாருங்க, நல்லா சேர்ந்துருச்சு எல்லாத்தோடையும். கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தாளிக்க போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு தாளிச்சாதான் அது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா நெய் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு காஞ்ச வெத்தல் 2-3, உங்களுக்கு காரம் சாம்பார் பவுடரில் உள்ள காரம் போதும் அப்படின்னீங்கன்னா இதில் ஒரு வெத்தல் போட்டு மட்டும் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் இன்னும் காரம் வேணும்னா உள்ளது 2-3 போட்டு
தாளிச்சிட்டு அதோட ஒரு கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், கருவேப்பிலை சேர்த்து அதை தாளிச்சதுக்கப்புறம் இதை நம்ம மேலே ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சிம்பிளாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.